சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். தனுஷ் சாரை வந்து எவ்ரி டைம் நான் வீக்கெண்டில் பார்க்கும்போதும் இந்த கலைடாஸ்கோபிக்கில் பார்ப்போம்ல, பேட்டர்ன்ஸ் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு ட்ரிப் ரொட்டேட் ஆகும்போதும். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு ஷாட்லேயும் அவர் டிஃப்ரெண்ட்டான ஹீரோ ஆர்டிஸ்டாக தான் நான் பார்க்குறேன். ஒரு வெனோமஸ் லுக் இருக்கணும்னு டிசைட் பண்ணோம். அதில் தான் அந்த ப்ளூங்கிறது அக்வா க்ரீன் தான், ஆக்சுவலி க்ரீன் பேஸ் தான் பண்ணோம். ஒரு பாய்சனஸ் ஃபீல் இருக்கணும் ஓவரால் ஃப்ரேமில். எல்லாமே ஒரு நெகட்டிவ், இவரை சுற்றிலுமே ஒரு நெகட்டிவ் ஆம்பியன்ஸ் இருக்கணும்னு டிசைட் பண்ணோம். அதுக்கு தான் அந்த க்ரீன் சூஸ் பண்ணியிருந்தோம். துஷாராலாம் ஏன்னா அந்த லிமிட்டட் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறதுனால ஃபைட்டர்ஸ் அடிக்கும் போதெல்லாம் ரியலாகவே அடிபட்டு காயமாகி அதில் நீங்கள் பார்க்குறது துஷாரா தான் அதில் ரத்தம் சிந்தி உழைச்சாங்க. ராயன் 2 வருமா? கண்டிப்பாக டைரக்டர் வந்து ஃபீல் பண்ணார். கண்டிப்பாக ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட பார்ட் 2, ஏன்னா அவர் ரைட்டிங்லேயே வந்து பார்ட் 2க்கும் நிறையா எழுதியெல்லாம் வச்சுருக்காரு நிறையா ஆல்ரெடி. அதனால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ராயன் ரொம்ப ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது, சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஐ திங்க் படம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அழகாக அது வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் தனுஷ் சாருக்கும் இருக்கிற அந்த ரேப்பை பற்றி சொல்லுங்கள் சார். இது ஒரு லாங் ட்ராவல் இல்லையா? ஆக்சுவலி இது வந்து என்னோட 8th ஃபிலிம் அவரோட. அப்புறம் அநேகன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவர் ஹீரோவாக ஒர்க் பண்ணும்போதே அவரோட அநேகன் ஒர்க் பண்ணும்போது அவரோட ரொம்ப க்ளோஸாக அவருக்கு வந்து என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல், ஒர்க் அவுட்புட் எல்லாமே பிடிச்சதுனால அடுத்தடுத்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி 8th ஃபிலிம் ஒர்க் பண்ணுற ஒரு மாதிரி மோனோட்டோனஸாக ஃபீல் ஆகலையானலாம் கேட்பாங்க. பட் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், தனுஷ் சாரை வந்து எவ்ரி டைம் நான் வீக்கெண்டில் பார்க்கும்போதும் இந்த கலைடாஸ்கோபிக்கில் பார்ப்போம்ல, பேட்டர்ன்ஸ் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு ட்ரிப் ரொட்டேட் ஆகும்போதும். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு ஷாட்லேயும் அவர் டிஃப்ரெண்ட்டான ஹீரோ ஆர்டிஸ்டாக தான் நான் பார்க்குறேன். அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அவர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிறது, பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ், இவன் எவ்ரி ஷாட் வந்து டிஃப்ரெண்ட் மாடுலேஷன்ஸ் எல்லாமே. அதனால் எனக்கு 2 பேருக்குமே அது போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் எவ்ரி டைம் புதுசாக தான் நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த முறை ரொம்ப ஸ்பெஷல் சார், ஏன்னா அவர் தான் டிரெக்டரும், அவர் தான் வந்து ஒரு ஹீஸ் லீடிங் த மூவி அண்ட் ஆக்டிங். ஸோ அப்படி இருக்கும்போது அது நீங்கள் நேரடியாக விட்னஸ் பண்ணியிருப்பீங்களா சார்? அந்த அந்த டிரான்சிஷன், ஒரு பக்கம் டைரக்ஷன் மற்ற ஆக்டர்ஸ் கிட்ட வேலை வாங்குறது, இன்னொரு பக்கம் அவரை டைரக்ட் பண்ணிட்டு அந்த ஆக்டிங்கும் பண்ணுறது, அது எப்படி சார் இருந்தது? அதுதான் வந்து பயங்கர சர்ப்ரைசிங் எலிமெண்ட் எங்களுக்கு. என்னென்னா ஃபஸ்ட் டைம் அவர் டைரக்ட் பண்ணும்போது ஆஸ் அ ஹீரோ வந்து டைரக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக பண்ணிக்குவாங்க அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அதை தாண்டி வெரி ப்ரொஃபஷ்னல் ஒரு 10-15 ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர்ஸ் மாதிரி தான் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஆர்டிஸ்ட்டு, அதர் கோ ஆர்டிஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறது, அவங்ககிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது, அந்த டீட்டெயிலிங் என்னென்னா எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் பண்ணி இந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்டேஜிங் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே இவ்வளோ லிமிட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு ப்ரெசைஸ்டாக ஒர்க் பண்ணுவார். அதனால் ஆர்டிஸ்ட்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னென்னா என்ன வேணுங்கிறதுல இவர் ரொம்ப கிளியராக இருப்பார். அதனால் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் வந்து எந்த ஸ்டார்டிங்லேயே கண்டிப்பாக சாரோட அந்த கதை எழுத ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பக்கத்தில் உங்கள் பேரும் சார் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிற டெக்னீஷியனாக, அந்த மாதிரி தான் வந்து உங்களோட ட்ராவல் இருக்குது. இந்த ஒரு கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் சரௌண்டிங்கான இந்த மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸில் உள்ள ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்ட் அவர் நரேட் பண்ணும்போது டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. என்ன நார்மலாக வட சென்னை மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் தான் அதுதான். பட் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி விஷுவலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு, ஏன்னா நான் நரேட் பண்ணும்போதே வந்து டோட்டலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நயவஞ்சகம் அந்த மாதிரியான ஃபுல்லாகவே சுற்றிலுமே வந்து இவரை சுற்றிலுமே வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்ஸ் தான் இருக்கும். எல்லாருமே இவரை வந்து எப்படி இது காலி பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் ஆம்பியன்ஸ் தான் இருக்கும் டோட்டலாக இவரை சுற்றிலுமே. அப்படி இருக்கும்போது அந்த வேர்ல்டை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி காட்டலான்ட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். அதில் தான் ஒரு ஈரியான ஒரு ஆம்பியன்ஸ் த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணணும்னு டிசைட் பண்ணணும். ஃபுல்லாக ஹை கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம். நான் 2 கலர்ஸ் ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக பார்க்க முடியும் சார். ஒரு ப்ளூ அண்ட் ரெட்டு. அது வந்து ஒரே சீன்லேயே வந்து தனுஷ் சருக்கு வந்து சில நேரங்களில் ப்ளூவாக இருக்கும், துஷாரா அவங்களுக்குலாம் வந்து ஒரு ரெட் ஒரு இதில் அது ஒரு மாதிரி பொயட்டிக்காக வந்து கன்வே பொயட்டிக்கானா ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு வெனோமஸ் லுக் இருக்கணும்னு டிசைட் பண்ணோம்.
அதில் தான் அந்த ப்ளூங்கிறது அக்வா க்ரீன் தான், ஆக்சுவலி க்ரீன் பேஸ் தான் பண்ண ஒரு பாய்சனஸ் ஃபீல் இருக்கணும் ஓவரால் ஃப்ரேமில். எல்லாமே ஒரு நெகட்டிவ், இவரை சுற்றிலுமே ஒரு நெகட்டிவ் ஆம்பியன்ஸ் இருக்கணும்னு டிசைட் பண்ணோம். அதுக்கு தான் அந்த க்ரீன் சூஸ் பண்ணியிருந்தோம். என்னென்னா அதேமாதிரி லைட்டிங் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைட் அண்ட் ஷேட், நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் இருக்கணும்னு டிசைட் பண்ணி பண்ணதான். அண்ட் சார் நாங்கள் கேள்விப்பட்டோம் சார், செட்டே கிட்டத்தட்ட ஒரு 30 கோடிக்கு செட்டு போட்டு ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் நாங்கள் படத்தில் பார்த்தது எல்லாமே செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி. எஸ்டி சூர்யா சார் கூட நம்ம இன்டர்வியூவில் பிஆர் சார் கூட பேசும்போது சொல்லியிருந்தாரு, சில பேர் வந்து மாதிரி செட்டு போட்டாங்க அப்படின்றதுக்காக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கான வைடு வைக்கணும், இல்லை அதை ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டணும் அப்படின்னு. பட் நம்ம படத்தில் வந்து ஒரு சீன் நம்ம வந்து ஃபுல்லாக ஒரே ஃப்ரேமில் வந்து அந்த வேர்ல்டை வந்து அப்படி இப்படி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நீங்கள் பிடிச்சிருந்தீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் எவ்வளோ பர்டிகுலராக இருந்தார் ஒயிட் ஷார்ட்ஸ் பற்றி, அண்டு எவ்வளோ ஷார்ட்ஸில் வந்து எவ்வளோ பர்டிகுலராக இருந்தது, செட்டு போட்டோன்றதுக்காக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுமா அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி அதான் போட்டமேங்கிறதுக்காகலாம் அப்படியெல்லாம் இல்லை. என்னென்னா அந்த பர்டிகுலர் சீன் மூடுக்கு என்ன தேவையோ அதில் என்ன கன்வே ஆகணுமோ. இப்போது பிரகாஷ் ராஜ் சாரெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் டெரஸில் மேலே இருந்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அதான் எல்லாமே சீனோட மூடுக்கு தகுந்த மாதிரி தான் கம்போசிஷன்ஸ் எதுவுமே பண்ணோம். எதுவுமே ஃபோர்ஸ்டாக எதுவுமே பண்ணல. பர்டிகுலராக செட்டு எரெக்ட் பண்ண ரீசனே வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸ் மூடு வந்து லைவ் லொக்கேஷன்ஸ் போனால் லைட்டிங்கெல்லாம் நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஃபுல்லாகவே அவ்வளோ பெரிய செட்டு எரெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி பார்த்திங்கன்னா சன்லைட் அதில் வரவே வராது. என்னென்னா அந்த ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டு ரீக்ரியேட் பண்ணணும்னு டிசைட் பண்ண ஒரு இன்ஜஸ்டிஸ் வேர்ல்டு அது இருக்கணும்ன்ட்டு. என்னன்னா ஃபுல் க்ளோஸ்டாக எங்கெங்கெல்லாம் லைட் தேவையோ அங்கே மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஃபுல் அவ்வளோ பெரிய ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஏக்கர்ஸ் அது செட்டு எரெக்ட் பண்ணது. நீங்கள் வந்தீங்களான்னு தெரில, மீடியா தெரில. ஃபுல்லாகவே செட் ஒர்க் தான். நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்ட்ரீட்ஸில் டாப் ஆங்கிளில் பார்க்குறது ஃபுல்லாகவே செட் தான். எவ்ரி டைம் ஃபுல் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அங்கே அப்படியே லைவ்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனி டைம் ட்ரோன் ஷாட் போவோம், எனி டைம் ஸ்ட்ரீட்ஸ்குள்ளார கேமரா போவோம். அதனால் ஃபுல் செட்டும் லிட்டப் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் வந்து அழகாக வந்து எடுத்து படத்துலேருந்து தனியாக அந்த ஒரு இது வந்து தெரியறதுக்கு காரணம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அதுவுமே ஃபஸ்ட்டே டிஸ்கஷன்லேயே பிளான் பண்ண ஒரு விஷயமா? கண்டிப்பாக. என்னென்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு மோனோக்ரோமில் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். ஏன்னா அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன்ஸ் அது யூஸ்வலாக அந்த அதர் கலர்ஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம், ஃபுல்லாக மியூட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணி தான் டைரக்டர் பிளான் பண்ணி பண்ணோம். அண்ட் அனமார்பிக் லென்சஸ் இந்த ஸ்டைல் ஆஃப் ஒரு வேர்ல்டை வந்து ரீக்ரியேட் பண்ணணும். அந்த கேரக்டர்ஸோட ஃபேஸோட அனாட்டமி டைனமிக்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைனமிசம் வேணும்ன்ட்டு தான் அனமார்பிக் லென்சஸ் இந்த ஃபிலிமில் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போது ஒரு டைரக்டரோட விஷனுக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் ஒரு படமாக நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ அதில் அந்த லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு சினிமாட்டோகிராஃபருடைய ஒரு இன்புட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா டைரக்டரோட விஷனும் விலகக்கூடாது, அதே நேரத்தில் உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் காமிச்சா தான் அது இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபாக மாறும். ஸோ அப்படி ராயனில் நீங்கள் ஒரு பண்ண ஒரு புது விஷயம் இல்லை, ஒரு டிஸ்கஷனாக அமைஞ்ச ஒரு விஷயம், அப்படி உங்களோட இன்புட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி? அதுதான், ஏன்னா அவர் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டை க்ரியேட் பண்ணி ஒரு சீரியஸ் ஒரு பிளேவை வந்து கண்டென்ட் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் உள்ள வச்சு ஒரு ஒர்க் பண்ணியிருந்தார். அதை வந்து விஷுவலாக ரீக்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதான் ஏன்னா அவர் நல்லா ஸ்ட்ராங்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது நம்மளும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அதை விஷுவலைஸ் பண்ணுறதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு தான் இந்த மாதிரியான ஒரு ஈரி லுக்கில் இப்படி ஒன்று ட்ரை பண்ணோம். டோட்டலாக ஹை கான்ட்ராஸ்டில் பண்ணணும்னு டிசைட் பண்ணி மோஸ்ட்லி ஃபுல்லாகவே அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் அது டிசைட் பண்ணோன்னே அதுக்கு வந்து கண்டிப்பாக டைரக்டரோட கோஆப்ரேஷன் இல்லாட்டி இது அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே இது வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்டு எல்லாமே. ஏன்னா செட் ஃபுல்லாகவே எரெக்ட் பண்ணணும், எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் லைட்டிங் எல்லாமே இருக்கணும்னு. ஏன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம். லைட்டிங் கன்சிஸ்டன்சி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் வந்து கான்ட்ராஸ்ட் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப். அது என்னென்னா கரெக்டாக பிளான் பண்ணாட்டி, ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இல்லாட்டி அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து டைரக்டரோட கோஆப்ரேஷன் மஸ்ட். உங்கள் டைரக்டரை ஷூட் பண்ணுறது எப்படி இருந்தது சார்? செல்வா சார் அவர் நானே வரவேன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிடுறேன். சார் ரொம்ப கூல், பயங்கரம். என்னென்னா அவர் டைரக்ட் பண்ணும்போது வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் ஐ பிளிங்க்லேருந்து எல்லாருமே 1 inch பிளிங்க் பண்ண போது நெக்ஸ்ட் இன்பிட்வீன் பிளிங்க் பண்ணாதேம்பார். அந்த ரேஞ்சில் அவ்வளோ டீட்டெயிலான பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவார். இதில் ஃபஸ்ட் டைம் அவர் பிரதர் தனுஷ் டைரக்ட் பண்ணுறாரு.
அதுவே ஒரு பயங்கர எல்லாம் ஒரு எக்ஸைட்டிங் மொமெண்ட் தான் எல்லாருக்குமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் டைரக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டே எப்படி சார் இருந்தது? ஏன்னா ஸ்டேஜ்லயே வந்து தனுஷ் சார் வந்து இப்ப தெரியுதா எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற மாதிரி அழகா வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து செல்வா சாரை வந்து ஒரு ஆக்டராகவும் தனுஷ் சார் ஒரு டைரக்டராகவும் நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்களா சார்? அதான் நான் சொல்றேன், பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு. என்ன எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது, இவர் போய் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே எல்லாருக்குமே அது ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இவர் எப்படி அவர் ட்ரீட் பண்ணியிருப்பார் அப்படியெல்லாம் ஞாபகம் வரும்ல. அப்படி பார்க்கும்போது என்னன்னா எவ்வளோ பெரிய க்ரோத் இவர் ஆயிருக்காரு. அது என்ன அதே மாதிரி இவர் போய் ப்ரொஃபஷ்னலாக அவர் ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா செல்வா சாரும் அதை அக்செப்ட் பண்ணி, ஏன்னா கன்வின்சிங்காக தான் அந்த கேரக்டருக்கு கன்வின்சிங்காக என்னென்ன தேவையோ அதை தான் இவர் கேட்டு வாங்கினாரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் வந்து இங்க எஸ்.ஜே. சூர்யா சார் அண்ட் செல்வா சார் அவங்களும் வந்து டைரக்டர் ஆக்டரா வந்து ஆல்ரெடி நெஞ்ச மறப்பதில்லை பண்ண திடீர்னு ஒரு ஆக்டர்ஸா வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் சீனே அவங்க 2 பேருக்கும் அந்த செல்போன் அடிக்கிற சீன் அதுவே வந்து அந்த ஷார்ட்டே ரொம்ப நல்லா இருந்தது சார் பார்க்கறதுக்கு. அந்த சீன்ல முக்கியமா 3 பேரு செல்போனு இவங்க 2 பேரும் பிளஸ் வரும் அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு அந்த சீன் அதான் செல்வா எஸ்.ஜே. சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னா அவரும் இதுக்கு முன்னாடி பண்ண பெர்ஃபார்மன்ஸ்ல டோட்டலாகவே இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருப்பார். அது வந்து டைரக்டர் தான் கரெக்டாக சட்டிலாக இந்த லெவல் பண்ணால் போதும்ன்ட்டு டிசைட் பண்ணி பண்ணார் அவர். அதனால தான் அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லா ஆர்டிஸ்டோடதுமே ஸ்டைல் பார்த்தீங்க, பிரகாஷ்ராஜ் சார்லாம் ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருப்பார். எல்லாமே டைரக்டர் டிசைட் பண்ணது தான், இந்த லெவல் போதும்ன்ட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளார தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ண வச்சார். அதனால தான் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல எல்லாத்துக்கும். இந்த இன்டர்வல் சீன் வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீன். ஏன்னா படமே அப்படிதான் அந்த இன்டர்வல் நோக்கி தான் நகர்த்திட்டு கொண்டு வந்துட்டு இருக்கனால ஓகே சூப்பர் இப்போ ஏதோ நடக்க போகுது இந்த இடத்துல, ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் இருக்க போகுது. அந்த ஃபைட் ரொம்ப வந்து அழகான ஒரு வெல் பிளான்டு அண்ட் எக்ஸிக்யூட்டட் ஃபைட்டா வந்து எங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஆனால் அதுல கேமரா ஒர்க்குமே வந்து தனியா எங்க சில நேரங்கள்ல சில இது வந்து ஸ்லோ மோஷன், சில இது வந்து நார்மலாகவும் மழை, இது எல்லாமே வந்து ஒரு 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 ஃபைட் நடக்குது ஆனா அது வந்து ஒரு மாதிரி ரசிக்கும்படியா அமைஞ்சு சார். அந்த எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் மேக்கிங் பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலி ஸ்டண்ட் வந்து பீட்டர் ஹெயின் அவரும் பயங்கர ப்ரொஃபஷனல். எல்லாருமே என்னென்னா அந்த பர்டிகுலர் யூஸ்வலாக வந்து அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து அவே போகாமல் அந்த கேரக்டர்ஸ் வந்து எதெல்லாம் எலிவேட் ஆகணும், ஏன்னா அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்ச் ஓவர் ஏரியா அது இல்லை. அதில் வந்து இப்போ எந்தெந்த கேரக்டர்ஸ் கரெக்டாக எலிவேட் ஆகணுன்ட்டு நீங்கள் கொரியோகிராஃப் பார்த்தீங்கனாலே யாருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லாமே நார்மலாக சும்மா அடித்து போட்டு போகாமல் கரெக்டாக அந்த ஸ்டேஜிங் பண்ணியிருப்போம். அங்கே பீட்டரும் டைரக்டர் எல்லாமே டிசைட் பண்ணி பண்ணால் தான் அதில் வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலி இந்த மோக்கோ போட் அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணணுன்னு பண்ணது தான். அதில் ரெயின் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட்டாக அந்த சீன் மூடை எலிவேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். பவர் கட்டு ப்ளஸ் ரெயின் எல்லாமே. என்ன சீன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது சார் ஷூட் பண்ணுறதுக்கு? இப்போ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக, ஏன்னா எல்லாமே இடங்கள் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியான இடங்களாகவும் சில சீன்ஸில் இருந்த மாதிரி இருந்தது. இல்லை நார்மலாக எடுக்கிற சீனையே நான் காம்ப்ளிகேட் பண்ணிக்குவேன் நான். ஏன்னா யூஸ்வலாக என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்வலான சீன்ஸாக இல்லை ரெகுலராக எடுக்கிறதே எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். கிளிஷேவாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். எனக்கே முதல்ல அது வந்து சேலஞ்சிங்காக இருக்கணும்னு நினைப்பேன். சேம் இதே ஸ்பாட்டே இன்னொரு நாள் இன்டர்வியூ வந்து நான் டோட்டலாக லைட்டிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எடுக்கணும்னு நினைப்பேன். நான் அந்த மாதிரி அதான் எனக்கு முதல்ல போர் அடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால் எனக்கு வந்து அதில் இருக்க எல்லா ஷார்ட்ஸுமே வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணது தான். உங்களோட ஒரு டாப் 3 ஃபேவரட் சீன்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் பற்றி பேசலாமா சார்? அது எப்படி கன்சீவ் பண்ணீங்க, எப்படி எக்ஸிக்யூட்? எனக்கு நைட் அஃபேரில் எல்லாமே அந்த ஹைடாய் வந்துட்டு இருப்பார்ல, ஒருத்தரையா அதுதான் ரொம்ப படத்தில் அது சாரே அழகா ஸ்கிரிப்ட்லயும் அப்படிதான் கண்டிப்பாக அவர் நரேட் பண்ணும்போதே அதை சொல்லிட்டே தான் இருந்தார். அந்த ஈவன் டைலாக்லேருந்து அதை சொல்லிட்டே இருந்தார். அப்போவே நான் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த ஸ்டைலில் பண்ணணும்னு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் துஷாரா ஃபைட் என்னென்னா அந்த சின்ன ஒரு ஸ்பேஸ் தான், பர்பஸாக செட்டு தான், பட் இருந்தாலும் நான் வந்து ஷூட்டிங் கன்வீனியன்ட்டுக்காக எல்லாம் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் அதான் நான் காம்ப்ளிகேட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அப்போ கொஞ்சம் சார் ஆக்சுவலி அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்றது வந்து ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு ஒரு அட்வான்டேஜா கூட அமைஞ்சது இல்லை சார் அங்க, ஏன்னா 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க ராயன் அளவுக்கு
பவர்ஃபுல் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஆள் வந்தா ஈஸியா அவங்களாலயும் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு கதைக்குமே அது வந்து அந்த லிமிட்டட் ஏரியா இருந்தது. பார்த்தீங்கன்னா ஹீரோவும் படுத்திருப்பாரு கரெக்டாக, இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் கொடுத்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. துஷாராலாம் ஏன்னா அந்த லிமிட்டட் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறதுனால ஃபைட்டர்ஸ் அடிக்கும் போதெல்லாம் ரியலாகவே அடிபட்டு காயமாகி அதில் நீங்கள் பார்க்குறது துஷாரா தான் அதில் ரத்தம் சிந்தி உழைச்சாங்க. ரொம்ப அடிபட்டு ஓகே சார். அதுக்குள்ளார ஃபுல்லாகவே கேமராவும் எல்லாமே ஹேண்டலில் ஃபுல்லாக லைவ்லியாகவே இருக்கும். பார்த்தாலே ஒரு லைவ்லியாக ஷூட் பண்ணியிருந்தோம் அந்த சீக்வன்ஸ் எல்லாமே கேண்டிடாக. இத்தனை டேக் சார் போச்சு அதெல்லாம்? டேக்கெல்லாம் அதான் நான் சொன்னேன், இவங்க எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். துஷாரா, அபர்ணா, சந்தீப், காளி எல்லாருமே ஹைலி டேலண்டட் பெர்ஃபார்மர்ஸ். அதனால் டேக்ஸ் வந்து ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ்க்கு போனால் தான் போகும். மற்றபடி டைரக்டர் வந்து அந்த கேரக்டரோட மாடுலேஷன்ஸு அது கனெக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸுக்கு மட்டும்தான் டேக்ஸ் போகும். மற்றபடி எல்லாமே ஃபாஸ்ட் தான், ரோலர் கோஸ்டர் ரைடு தான். ஓகே, இன்னும் ஒரு சீன் சார் ரொம்ப ஒரு அந்த இன்டர்வல் சிங்கிள் ஷாட் அந்த பிளாக் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ரொம்ப என்னென்னா அந்த ஃபுல் அந்த ஸ்ட்ரீட்டு ஆக்சுவலி இன்னும் எக்ஸ்ட்ரா லென்த். அதேமாதிரி சாங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஷாட்ஸு அந்த ஃபுல் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக வச்சு மெயினாக அதான் இவ்வளோ ஃபுல்லாக இந்த என்ன சொல்கிறது லார்ஜ் ஸ்கேலில் ஃபுல்லாகவே அந்த ஃபுல் லொக்கேஷன்ஸை வந்து ஃபுல்லாக லைட் பண்ணி ஒர்க் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இப்போ தனுஷ் சார் வந்து எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்? ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டரா, கூல் டைரக்டரா சார்? வெரி கூல் பட் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் வாட் ஹி வாண்ட்ஸ். அதில் வந்து ரொம்ப கிளியராக இருப்பார். அதை வந்து கூலாக தான் ஹேண்டில் பண்ணுவார். பட் அதில் என்ன வேணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பார். அதுலேருந்து ஈவன் டைலாக் வேர்ட்லேருந்து கூட ரொம்ப கிளியராக இதுதான் வேணுங்கிறதுல பர்டிகுலராக இருப்பார். அந்த மாதிரி வெரி ப்ரொஃபஷனல். சார் படம் பார்த்துட்டு இருக்கும் போதே பாதியிலேயே வந்து பார்ட் 2க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கேப்பா, ராயன் 2 வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து முடியும் போது ஒரு 90% எல்லாமே இருக்கே, பார்ட் 2க்கான ஒரு லீடு எல்லாமே அழகா இருக்கே, வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தான் வெளியே போகும்போது ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக டைரக்டர் வந்து ஃபீல் பண்ணார். கண்டிப்பாக ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட பார்ட் 2 ஏன்னா அவர் ரைட்டிங்லேயே வந்து பார்ட் 2க்கும் நிறையா எழுதியெல்லாம் வச்சுருக்கார் நிறையா ஆல்ரெடி. அதனால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த இது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக நல்லா போயிட்டுருக்கிறதுனால இதோட இன்னும் எக்ஸைட்மெண்ட்ஸ் அதில் இன்னும் நிறையா எக்ஸைட்டிங் லேயர்ஸ் நிறையா இருக்குது ஃபர்தர் ஸ்கிரிப்ட்லேயும். அது சொன்னார் அவர், டைரக்டர் சொன்னார். இன்னும் எனக்கு நரேட் பண்ணல, பட் டைரக்டர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். சார் ராயனோட அப்பா அம்மா எங்கே தான் சார் போனாங்க? அது ராயன் கேட்டால் தான் கேட்கணும். இல்லை அவருக்கே தெரியலையே, அதான் யாருக்குமே தெரியாமல் தானே போயிட்டாங்க. அது ஏதாவது எடிட்ல போயிடுச்சா இல்ல அது இல்ல இல்ல அவ்வளவுதானா சார்? அது அப்படியே ஒரு ஓபன் எண்ட் தானே சார்? ஆமா ஆமா அப்படிதான். ஓகே ஓகே. ஓ அது பெரிய இது டவுட்டா கிளியரா இது அது வந்துட்டே இருக்கான்னு கேக்குறேன். இல்ல டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஓகே ஓகே வந்ததுதான் சார். ஏதாவது காமிச்சிட்டு அப்புறம் சரி வேண்டாம் அது ஓபன் எண்டடா விட்டுறலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்ற. வெளியூர் போனாங்க அவ்வளவுதான். ஏதாவது சீன் டெலீட் ஆயிடுச்சு, இது டெலீட்டட் சீன் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களா சார்? அதுதான் சொல்கிறேனே, இவர் வெரி ப்ரிசைஸ்டு ரைட்டர் தனுஷ். என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறத வந்து பேப்பர்லேயே டிசைட் பண்ணிடுறாரு. அது இதுதான் இவ்வளோதான். அதனால் எடுத்தது இது ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம், இது ஒரு ஆப்ஷன் போகலாம். பிளான் பி அங்கே கிடையாது, எல்லாமே வெரி வெல் பிளான்டு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி இல்லை சார். கிளைமேக்ஸ் அதாவது ஒரு ரொம்ப நாள் ஆச்சு சார், ஒரு பாட்டுக்குள்ளே அத்தனை ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டுருக்கு, அதுவும் அத்தனை ஆர்டிஸ்ட் ஒரே சீனில் இருக்காங்க அப்படின்ற இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். ஸோ அது எவ்வளோ நாள் ஆச்சு சார் ஷூட் பண்ணுறதுக்கு? அண்ட் அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது? ஏன்னா எல்லாரோட ரொம்ப க்ளோஸ் ரியாக்ஷன்ஸும் எடுக்கணும், ஏன்னா எல்லாரோட மைண்ட்லேயும் வேற ஏதோ விஷயமும் ஓடிட்டு இருக்கு அப்படின்றத கன்வே பண்ணணும். ப்ளஸ் அவங்க மூமெண்ட்டில் வேற இருக்காங்க, அந்த ஒரு கரண்ட் ஃபீலிங்கும் ஃபீல் பண்ணுறாங்க. காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷனே இல்லையா சார்? கண்டிப்பாக. என்னென்னா அந்த சாங் பிரபுதேவா மாஸ்டர் தான் பண்ணார். ஏன்னா அதான் இந்த நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி எல்லா லேயர்ஸும் அதில் கன்வே ஆகணும்னு எல்லாமே ஸ்கிரிப்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க, எல்லாருக்குமே வேறு எய்ம்ஸ் இருக்கும். அட் தி சேம் டைம் எல்லோரும் அங்கே டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பீப்புள் எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் சென்னையில் எல்லா டான்ஸர்ஸுமே அங்கே அதில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டான்ஸர்ஸுமே அதில் இருப்பாங்க. பிக் க்ரௌட், அந்த ஃபுல்லாக அதில் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேஷன், அதில் வந்து இந்த மேட்டரும் ஸ்கிரிப்டும் அதில் கன்வே ஆகணும்.
ஸோ பிரபு மாஸ்டர் டைரக்டர் எல்லாருமே அதில் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதில். சரி, ஒரு பக்கம் வந்து ராயன் ஒரு தனியா சூப்பர் படம் நம்ம என்ஜாய் பண்ணாலும் எங்கேயோ லைட்டா சைட்ல வந்து அசுரன் வடச்சென்னையோட ஒரு 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 லைட்டா ரிசம்பிளன்ஸ் சொல்ல முடியாது சார். வடச்சென்னை அந்த இடத்துனால அசுரன் சில அந்த குவைட்டா இருந்து அப்படி வர்றதுனால அந்த மாதிரி ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு சார். ஏதாவது டிஸ்கஷன்ல அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருவாங்களா, மக்கள் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டீங்களா சார்? கண்டிப்பாக என்னென்னா அந்த ஏரியாவில் நடக்கிற மாதிரியான அந்த கிரவுண்டு தான் இது ஸ்டோரி ஃபுல்லாகவே. ஸோ அந்த ரிசம்பிளன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக நான் இருந்தேன். ஏன்னா அவங்க வெற்றி சார் எல்லாமே வந்து ஒரு பார் எக்ஸலன்ஸ் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அதுலேருந்து நம்ம லுக் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு தான் எனக்கு மெயினாக இந்த ஒரு வெனோமஸ் லுக் அப்படி நான் ட்ரை பண்ணதே அந்த ரீசன் தான். இது வரைக்கும் பார்க்காத அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் டோன்ஸ் அந்த பேலட் ஒர்க் பண்ணணுன்னு தான் டிசைட் பண்ணி பண்ணோம். அதில் அதான் அகைன் அது டீம் ஒர்க் தான். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே அந்த கலர் ஸ்கீமில் ஒர்க் பண்ணணும். அதனால தான் அந்த லுக் அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. அதுதான். ஸோ டிஸ்கஷன்ல அந்த ஒரு கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்ற கண்டிப்பா அந்த ஆல்ரெடி 2 கல்ட் கிளாசிக் அது ரெண்டுத்துலயுமே தனுஷ் சார் இருந்திருக்காங்க அப்படின்றதுனால அதுவும் டிஸ்கஷன்ல போய் கண்டிப்பா எல்லாமே ஏன்னா கம்பேர் பண்ணி ஏதாவது சொன்னாங்களா சார் அந்த மாதிரி இது அவர் சைட்ல இருந்து? என்னன்னா ஜென்ரல் டிஸ்கஷன்ல ஏன்னா இந்த ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் என்னென்ன வந்திருக்கு இதில் பாஸ்ட்ல. ஸோ அதுலேருந்து என்னென்னலாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், கிளீஷேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பண்ணதான். சூப்பர் சார். ஸோ ராயன் மக்கள் எல்லாம் கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண போறாங்க, ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்க வந்திருக்கீங்கன்னும் போது உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா கேட்டே ஆகணும். விடாமுயற்சி எப்படி போய்கிட்டு இருக்கு சார்? சூப்பராக போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இப்போ எண்ட் ஆஃப் தி ஸ்கெடியூல்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கெடியூல் இப்போ அசர்பைஜான் ஸ்கெடியூல்ஸ் எல்லாமே ஓவர். இப்போ சம் இந்தியன் போர்ஷன்ஸ் கொஞ்சம் போர்ஷன்ஸ் பண்ணுறோம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம். நீங்க ஆல்ரெடி சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு சின்ன கேப்க்கு அப்புறமா திருப்பி வந்து சார் கூட ஒர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதே சாம் அப்படியே வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா வந்து அந்த ஒரு போஸ்டர் பார்த்தோம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. அவங்க காம்போவும் சரி அந்த போஸ்டரும் சரி அவ்வளோ அழகா டிஃப்ரெண்டா இருந்தது. அஜித் சாரை பாக்குறதுக்கே ரொம்ப நாள் கழிச்சு வேற ஒரு இதுல பாக்குறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் ரொம்ப நாள் கழிச்சு? நான் ஆரம்பம் ஃபிலிம் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இடையில கூப்பிடுவாரு. பட் நானும் ஒர்க் பண்ணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், செட் ஆகவே இல்லை. பட் கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா செட் ஆகி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எப்பவும் போல் அவர் அதே எனர்ஜெட்டிக்காக பயங்கர எந்தோட எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பார். அதான் ஏதோ ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கிறதுக்கு டூப் யூஸ் பண்ணால் கூட விட மாட்டார். நான் வந்து பண்ணுறேன்ட்டு அவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஈவன் அங்கே வந்து டெரைன் எல்லாம் பயங்கர டஃப், கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒஸ்ட்டு. பட் நிற்கவே முடியாது. நம்ம பிஹைண்ட் தி கேமரா நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டு நிற்போம். பட் ஆர்டிஸ்டெல்லாம் அந்த காஸ்டியூமில் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அதில் வந்து பயங்கர கோஆப்ரேட்டிவ் அஜித் சார்லாம். அதான் டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம் அவரை. பயங்கர கோஆப்ரேட்டிவாக இருப்பார். அதனால தான் நிறையா ஸ்டைல்ஸ் லுக் எல்லாமே நிறையா ஷார்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரை பண்ணுறது எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுது அவரோட கோஆப்ரேஷன் இருக்கிறனால. அண்ட் ஒரு வீடியோ ரீசெண்டா சாரோட வண்டியே டாப்ல ஆற மாதிரியான ஒரு வீடியோ வந்து நம்ம உள்ள பார்த்தோம் அரசரில். என்ன நடந்தது சார் அந்த அந்த ஒரு? ஆக்சுவலி அது பிளான்டு கிடையாது. என்னென்னா ஆப்போசிட்டில் இன்னொரு வெஹிக்கிளை சேவ் பண்ணுறதுக்காக சார் வந்து அப்படி ஸ்கிப் பண்ணது தான் அதில் அந்த ஆக்சிடெண்ட் ஆனது. ஆக்சுவலி பட் உள்ளார எல்லாமே செக்யூர்டாக இருந்ததுனால தான் அவர் அது பண்ணார். அட் தி சேம் டைம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் எல்லாமே சேண்டு தான். அதனால் அந்த டாப்பில் ஆகும்போது அங்கே சாஃப்டாக ரோடெல்லாம் இருந்ததுனால, மட் ரோடுங்கிறதுனால யாருக்கும் எந்த இன்ஜுரியும் ஆகலை. பட் சேஃபாக இது பண்ணிட்டார். பிகாஸ் அவர் ஸ்கில்டாக இருந்ததுனால தான் அது கரெக்டாக பண்ண முடிஞ்சது. அவர் அதுதான் என்னென்னா ஆப்போசிட்டில் இன்னொரு வெஹிக்கிள் இல்லாட்டி அவர் மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி எஸ்கேப் ஆனோன்ட்டு சொல்லிட்டு இருந்தார். அதுதான் பயங்கர ஒரு பிரேவான ஒரு காலா இருந்திருக்கும்ல சார். அது ஏதோ நீங்க ஷூட் பண்றதுக்கு வச்சு. ஏன்னா ஆரம்பம் ஃபிலிம்லேயும் இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் லிட்டரலி அவர் காலே அடிபட்டு காலை உடஞ்சி அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு. அதில் ஒரு ஜீப்லேருந்து ஜம்ப் பண்ணுவார் காரில். அதில் வந்து லைவாக அவரே பண்ணி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் கூட இமீடியட்டாக நெக்ஸ்ட் டேலாம் ஸ்கெடியூல்லாம் பேக்கப் ஆகிடும்னு நினச்சேன். பார்த்தா நெக்ஸ்ட் டே உடனே ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு ஷூட்டிங் வந்துட்டு நான் என்னால் நடக்க தான் முடியாது, பட் வேறு சீன்ஸ் எடுங்க அப்படின்ட்டு வந்துட்டார். அவ்வளோ டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்.
ஐ திங்க் ஆரம்பம் சொல்லும்போது அந்த ஒரு சீன் அந்த கையை பிடிச்சோட இப்படி டர்ன் பண்ற அந்த சீன் தான் டக்கு ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கர ஒரு இந்த ஃபிலிம்லேயும் அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. Okay sir, okay. விடாமுயற்சி. எப்போ ரிலீஸ் சார்? அது ஏதாவது அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கு? தெரியல, என்னென்னா இப்போ இந்த ஷூட்டிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகலைல்ல, அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணேன். அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் டேட்ஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் சார். அண்ட் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ராயன். இன்னும் நிறைய கிரியேட்டிவான விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சார். நன்றி. தேங்க்யூ உங்களுக்கும் தேங்க்யூ ஃபார் நைஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ சார். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.